லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிகர் ஸ்ரீ குறித்து பேசியிருக்க விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால பிரபல நடிகரா இருக்கக்கூடியவர் தான் ஆக்டர் ஸ்ரீ அவர்கள். அவர் பண்ண 4க்கும் மேற்பட்ட படங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. கண்டிப்பா தமிழ் சினிமால அவரு முக்கியமான இடத்துக்கு வருவார்ன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, யாருமே எதிர்பார்க்காத விதமா ஆளே மொத்தமா மாறி போய் வந்திருந்தாரு. உடம்பு மொத்தம் மாறி இருந்துச்சு. போதைக்கு அடிமையாகி இருக்காரு. ரொம்பவே டிப்ரஷன்ல இருக்காரு. லேடி பாய் அப்படிங்கிற மாரிலாம் தன்னை சொல்லி வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ஸ்ரீய எப்படியாவது குணப்படுத்தணும். அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு கேட்டுட்டு இருக்க. இது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆனுச்சு. இந்த ஒரு விஷயம் இப்ப சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்களோட காதுகளுக்கு போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு அவரு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு. ஆரம்பத்துல இத பத்தி அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, ஏதாவது ஷூட்டிங்கோட ப்ரமோஷனா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் அவரு நினைச்சிருக்காரு. பட் இது உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய அளவுல சோகமாகியிருக்காரு. அவரோட டீம் மெம்பர்ஸ்ட்ட அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனடியா சொல்லுங்க. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம நேரடியா போய் பார்க்கலாம். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா பணம் காசு குடுத்தா அவன் வாங்க மாட்டான். அவன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு நடிப்பு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நம்ம அவன நம்மளோட படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் குடுத்து வச்சிரலாம். இல்ல எல்சியூல கூட அவன கொண்டு வரலாம். அது அவனுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் அவன பத்தி மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு நியூஸும் வரல. ஒருவேளை அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அவன கூட்டி வந்துட்டாங்க அப்படின்னா, முதல் வேலையா போய் நம்ம பார்க்கலாம். அவன மீட் பண்ணலாம். தன்னோட நண்பனுக்கு இப்படி ஒரு விஷயம் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம், இதுதான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவங்களோட டீம் மெம்பர்ட்ட சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட முதல் படமான மாநகரம் படத்துல ஒன் ஆஃப் த முக்கியமான ஹீரோவா ஸ்ரீ அவர்கள் நடிச்சிருந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது ஒரு படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, ஸ்ரீ அவர்களுக்கு இந்த மாரி ஒண்ணு ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஜிபியு அதாவது அஜித் சார் நடிச்ச குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ப்ரொடியூசருக்கு நோட்டீஸ் ஒண்ணு சமீபத்துல சென்ட் பண்ணியிருக்காரு. சமீபத்துல வெளியாகியிருந்த குட் பேட் அக்லி படத்துல இளையராஜா அவர்களோட 3 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 3 பாடல்களுக்குமே அவர்கிட்ட அனுமதி கேட்காம அப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இளையராஜா அவர்கள் ப்ரொடியூசர் தரப்புக்கு நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னும், அந்த பாடல்களை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் நெறைய பேரு, ஏன் இளையராஜா அவர்கள் இந்த மாரி பண்றாரு? அவரோட பாடல்கள் மறுபடியும் ஒலிக்கப்படுறது சந்தோஷம் தானே! இத்தனைக்கும் அந்த பாடல்கள் தியேட்டர்ல வரும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பட் இவரு ஏன் அதெல்லாம் பண்ண விட மாட்டேன்றாரு? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் லீகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதன்படி பார்க்கும்போது இளையராஜா அவர்கள் சரிதானோங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.